ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் தரும் சாமர யோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் நிறையனவற்றை நமது காணொளிகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒரு வகையான சிறப்பு மிகுந்த யோகம் தான் இந்த சாமர யோகம். நம்ம மூல நூல்கள் அடிப்படையில் பிருகத் ஜாதகத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த யோகத்தின் சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவருக்கு நீண்ட தனம், அதாவது அவர் தலைமுறை, அவர் வாரிசுகள், அவருடைய பேரன் பேத்திகள்லாம் அனுபவிக்கிற அளவுக்கான தனத்தை சம்பாதிக்கக்கூடிய சக்தியையும் அதை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய யோகிதையும் தரக்கூடியது தான் இந்த சாமர யோகம். அதை அனுபவிக்கிறதுக்கான யோகிதையும் கிடைக்கணும் இல்லைங்களா? அது அப்போ நீண்ட ஆயுளும் இருக்கும், நிறைந்த செல்வமும் இருக்கும். இதற்கான விதிமுறைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக யோகங்கள் அப்படிங்கிறதே கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம்தான். எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் அதற்கு பேர் யோகம் இல்லை. யாருக்குமே கிடைக்காதது நமக்கு கிடைக்கும்போது தான் அதுக்கு பேர் யோகம் இல்லைங்களா? அதிர்ஷ்டம் யோகம் என்பதே கிரகங்களின் இணைவினாலும் கிரகங்களின் நிகழ்வுகளாலும் ஏற்படக்கூடிய. இப்போ இந்த யோகத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட்டே நீங்கள் பகலில் தான் பிறந்திருக்கணும். பகலில் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற போது காலை 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பகல் அப்படிங்கிற காலத்தில் எடுத்துக்குவோம். நீங்கள் பகலில் பிறந்திருக்க வேண்டியது முதல் விதி. இரண்டாவது விதி, நீங்கள் வளர்பிறையில் தான் பிறந்திருக்கணும். வளர்பிறை அப்படிங்கிறதுல இங்கே அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து பௌர்ணமி வரைக்குமான காலங்களை வளர்பிறை அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் பகலில் பிறந்திருக்கணும், வளர்பிறையில் பிறந்திருக்கணும். இது ரெண்டாவது விதி. மூன்றாவது விதி, உங்கள் லக்னாதிபதி உச்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி உச்சமாக இருக்கணும். இது மூன்றாவது விதி. நான்காவது விதி, உங்கள் லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ கேந்திரத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்க வேண்டும். இதில் அடிஷனலான ஒரு தகவல், அவர் லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ 2ஆம் இடத்தில் இருந்தாலும் இது பொருந்தும். புரியுதுங்களா? ஸோ இத்தனை விதிகளும் பொருந்தி வரணும். அப்போ தான் அது ஒரு சிறந்த ராஜயோகம். பகலில் பிறந்திருக்க வேண்டும், இது முதல் விதி. இரண்டாவது விதி, வளர்பிறையில் பிறந்திருக்க வேண்டும். சந்திரன் சூரியனை விட்டு விலகிச் செல்லும் அமைப்பு கொண்டவராக, பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்கிறவராக பிறந்திருக்கணும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம், மீன லக்ன ஜாதகமான இவருக்கு லக்னத்திலேயே சூரியன் இருக்கார். 4ஆம் இடத்துல மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். 4ஆம் இடத்துல மிதுனத்தில் சந்திரன் இருக்கார். இப்போ சூரியனை விட்டு விலகி போன சந்திரன், இவர் பகலில் பிறந்த ஜாதகம். பகலில் பிறந்த ஜாதகம் காலையில் ஒரு 6:30 மணி 7 மணி அந்த டைமில் பிறந்தால் தான் லக்னத்தில் சூரியன் வருவார். இது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ லக்னத்தில் பிறந்திருக்கார், பகலில் தான் பிறந்திருக்கார், வளர்பிறையில் பிறந்திருக்கார். 3 விதியும் பொருந்தி வந்துருச்சு. லக்னாதிபதி குரு மீனத்தில் உச்சம். இப்போ குரு லக்னாதிபதிக்கு கேந்திரத்திலையோ லக்னத்தில் கேந்திரத்திலையோ அல்லது லக்னாதிபதிக்கு 2ஆம் இடத்துலையோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ இருக்கணுங்கிற இந்த விதி லக்னாதிபதி குருவாகவே ஆயிடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக லக்னாதிபதியும் குருவும் ஒருவரே ஆகும்போது அவர் கேந்திரமாகவும் திரிகோணமாகவும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்கும்போது இது ஒரு முழுக்க முழுக்க சாமர யோக ஜாதகம். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? மீன லக்னம், லக்னத்தில் சூரியன், 4ஆம் இடத்துல சந்திரன். இதில் சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்காங்க. குரு உச்சமாகி லக்னத்தை பார்த்தபடி இருக்கார். இது நீண்ட ஆயுளையும் நிலைத்த செல்வத்தையும் புகழையும் கௌரவத்தையும் முன்னேற்றத்தையும் ஆளும் அதிகாரத்தையும் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களின் தொடர்பையும் அதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியதையிலையும் அனுகூல பாக்கியதையும் பெறும். இதில் இவங்களுடைய தொடர்புகளில் வர்றவங்க எல்லாருமே அதிகாரம் உள்ளவங்களாக மாறுவாங்க. இது ஒரு பெரிய ஸ்பெஷல். இதில் சரலக்கணங்கள் எதுலையாவது அமைஞ்சு இந்த யோகங்களும் கிடைக்கப்பட்டுருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம். இந்த துலா லக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் உச்சம். ஸோ லக்னாதிபதி உச்சம் அப்படிங்கிற விதி வந்துடுது. 7ல் சூரியன் உச்சம், கடகத்தில் சந்திரன் ஆட்சி. சரிங்களா? லக்னாதிபதி 6ஆம் இடத்துல உச்சம், 7ல் சூரியன் உச்சம், கூட புதன் இருக்கார், கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றவராக இருக்கார். இப்போ லக்னாதிபதியின் கேந்திரமான 10ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல
லக்னாதிபதியின் கேந்திரமான 10ஆம் வீட்டிலையும் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையும் குரு ஆட்சி, அதாவது தனுசில் குரு ஆட்சி. இந்த விதி பாருங்கள் அப்படியே பொருந்தி வரும். பகலில் பிறந்திருக்காரு. ஒரு ஜாதகப்படி வந்து கடகராசி, துலா லக்னம், லக்னாதிபதி உச்சம், ராசியதிபதி ஆட்சி, லாபாதிபதி உச்சம், கூடவே புதன். ஸோ புதாதித்ய யோகம் இருக்குது. சூரியனுக்கு திரிகோணத்தில் குரு, லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் குரு. இது ஒரு அற்புதமான சாமரயோக ஜாதகம். இதில் என்ன விசேஷம் பாருங்கள், சர லக்னம், சர ராசி, அருமையான யோகங்கள். ஜாதகர் பிறந்ததே த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தொடர்ந்து வளர்ச்சி மேலே வளர்ச்சி, முன்னேற்றத்துக்கு மேலே முன்னேற்றம், தொழில்துறையில் மிகப்பெரிய வெற்றி, ஒரு தொழில் அதிபராக தன்னை வடிவமைத்து கொண்ட அமைப்பு. இவரை நம்பி ஒரு 1000 குடும்பம் பிழைக்குதுங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. நீண்ட ஆயுளும் கொண்ட பராக்கிரமம் உள்ள ஒரு ஜாதகம். ஸோ உதாரண ஜாதகங்கள் இந்த மாதிரி அமையணும், எல்லாமே கிடைக்கணும். இதற்கான விதிகள் இதுதான். 4 விதிகள் பொருந்தி வரணும். பொருந்தி வந்தால் இந்த யோகம் உங்களுக்கு உண்டு. உங்கள் லக்னாதிபதி உச்சமாகணும், இது ஃபஸ்ட்டு விதி. நீங்கள் பகலில் தான் பிறந்திருக்கணும், இது 2வது விதி. நீங்கள் பிறந்தபோது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். வளர்பிறைனா உடனே பௌர்ணமியாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான அவசியம் இல்லை. சூரியனை விட்டு விலகிட்டார்னா போதும். அவர் பிரதமை திதிக்கு வந்துட்டாலே வளர்பிறைன்னு அர்த்தம் தான். அது பவர்ஃபுல்லான வளர்பிறையான்னு கேட்டால் இல்லை, ஒரு சுமாரான வளர்பிறை. ஆனால் அதுவே வந்து அஷ்டமி திதிக்கிட்ட வந்துட்டார், வளர்பிறையில் அஷ்டமி திதிக்கு இது வந்துட்டார்னா நல்ல வளர்பிறை. அதனால தான் சூரியன் சந்திரன் கேந்திரங்கள்ங்கிறது மாதிரி நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். அப்போ இந்த விதிகள் பொருந்தி வந்து உங்கள் லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ, லக்னத்துக்கு இருந்தாலும் சரி லக்னாதிபதிக்கு இருந்தாலும் சரி 2, 4, 7, 10 குரு இருக்கணும். இருந்தால் அற்புதமான சாமர யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதி சனி உச்சம். ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகணும், அதுதான் முதல் விதி. கும்பலக்னம், லக்னாதிபதி சனி பகவான் உச்சம், சூரியன் சிம்மத்தில் ஆட்சி, லக்னாதிபதி சனி உச்சமாக இருக்கார். அப்போ லக்னாதிபதி உச்சமாயிட்டார், சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கார். ஜாதகர் வந்து பகலில் பிறந்திருக்கார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு 7வது இடத்துல லக்னங்கும் போது சாயந்தரமாக ஒரு 5:30 மணி 6 மணி அந்த ரேஞ்சில் பிறந்திருக்கிற ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ பகலில் தான் பிறந்திருக்கார். சூரியனுக்கு 7ஆம் இடத்துல லக்னம் இருக்க பகலில் பிறந்த ஜாதகம். இப்போ பகலில் பிறந்திருக்கார், லக்னாதிபதி உச்சம், சூரியன் 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இதில் சந்திரன் தனுசில். அப்போ சூரியனை விட்டு விலகி வந்த சந்திரன், வளர்பிறை சந்திரன். எல்லா விதிகளும் வந்துருச்சா? கும்பலக்னம், சனி உச்சம், லக்னாதிபதி உச்சம், ப்ளஸ் ஜாதகர் பகலில் பிறந்திருக்காரு, வளர்பிறை சந்திரன்லேயும் இருந்திருக்கார். இப்போ இது அடுத்து இருக்கக்கூடியது குரு தனுசில் 2ஆம் இடத்துல மீனத்தில் ஆட்சி. இங்கே லக்னாதிபதிக்கு அவர் திரிகோணம் பெறவில்லை, ஆனால் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். இதுவும் ஒரு அற்புதமான சாமர யோக ஜாதகம். அப்போ சாமர யோக ஜாதகத்தின் இந்த விதிகள் உங்களுக்கு பொருத்தி வந்து விட்டால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அனைத்தும் பெற்று வாழ்வியல் சந்தோஷங்கள் அனைத்தையும் அனுபவிக்கும் தகுதி கொண்ட, வளர்ச்சி மிகுந்த, உங்களோடு தொடர்பு கொண்ட அனைவரையும் வளரச் செய்கின்ற யோக்கியதை கொண்டவர் அப்படின்னு பிருகத் ஜாதகம் சொல்லுது. அனுபவ ரீதியாக இந்த மாதிரியான ஜாதகங்கள் சிலவற்றை கிடைக்கப்பெற்று பார்த்திருக்கிறோம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப நன்றாகவே இருக்கும். பிறப்பாலேயே அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அதிகார பதவிகள் கொட்டி கிடக்கின்றன. தன்னை சார்ந்தவர்களையும் அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. குடும்பம், குழந்தைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், நீண்ட ஆயுள் பலம், அதிகாரம் உள்ளவர்களோடு தொடர்புகள், லக்ஸரியஸான வாழ்வியல் முறைகள், சமுதாயம் மதிக்கத்தக்க போற்றத்தக்க வாழ்வியல் அனைத்தும் அமையப்பெறுகிறது. ஸோ மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கும் இந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.